ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடவே இல்லையா, சரி இன்னைக்கு ஈவினிங் போடலாம்னு சொல்லிட்டு அழகாக வாசலெல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஜஷு தான் ரொம்ப நாளாக கொழுக்கட்டை கேட்டுருந்தா, சரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பேபியை தேங்காய் உரிக்க சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி உடச்சி என்கிட்ட கொடுத்தாரு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சாச்சு. பூர்ண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வறுத்துட்டு அதை தோல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி பொடியாக துருவி வச்சிருக்கேன். இதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு வெள்ளத்தை உருக்கி தேங்காயில் சேர்த்துட்டு அது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி அழகாக ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்தா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஜஷுதா தூங்கிட்டு இருந்தா, கரெக்டாக கொழுக்கட்டை ரெடி ஆகுதுக்கு அவன் ஏஞ்சிருக்கும் கரெக்டாக இருந்தது. ஏஞ்சி கொழுக்கட்டை சாப்பிட்டு சூப்பராக இருக்குமோன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொழுக்கட்டை தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.